ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ஜும்காஸ் டைப்பு புட்டாஸ் தாங்க காட்ட போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச சூப்பரான இயர்ரிங்ஸ், ஆன்டிக் பீஸ் இயர்ரிங்ஸ் தாங்க இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ப்ராடாக இருக்குது. 17 கிராம் இருக்குங்க. 2 பவுன் கிட்ட இருக்குது. அந்த கீழே பீட்ஸ் ஒயிட் கலர் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருக்குங்க. அந்த ஸ்டட்டு கம்மல் போடுறமுல்ல அங்கே லக்ஷ்மி அம்மா உருவமும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது அடுத்த இயர்ரிங்ஸ் தாங்க. இதில் க்ரீன் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேர்டு மேலே வர மாதிரி கீழே பிளெயின்ஸ் புட்டா வருது. அதுக்கு கீழே சலங்கு பிளெயினாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் டைப்பில் அதுதான் அழகு இந்த இயர்ரிங்ஸ்க்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு 19 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த ட்ரீயில் பாருங்கள், எக்கச்சக்கமான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்தாங்க காட்டிகிட்ருக்கேன். 1 2 எவ்வளோ மாடல்ஸ். அந்த ஷோரூம் ஃபுல்லாகவே இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க. அதில் நான் ஒரு சில 4-5 பாக்ஸ் காட்டுவேங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஐடியா இருக்கும் உங்களுக்கு. வாங்கணுன்னா இது மாதிரி போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாடல் சூஸ் பண்ணி வாங்கலாம். சரிங்களா? நான் 1 by 1 கிட்ட காட்டுவேங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே 20 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 30 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. 12% 16% இருக்குங்க. இது ஒரு ஆன்டிக் பீஸ் தாங்க. மேலே அந்த ஸ்டட்டு கிட்ட மயில் வர மாதிரி கீழே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு செமி ஆன்டிக்கு பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் மேலே இருக்குது. கீழே ப்ளைனாக சலங்கு வருது. இது புட்டா டைப்பில் கொடுத்திருந்தனால சூப்பராக இருந்துச்சு இந்த மாடலு. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள். இதில் மேலே ஒரு லேசாக லைட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஹெவியாக புட்டா கொடுத்துருக்காங்க. பறவை வந்த மாதிரி சைடு, அந்த சைடு நல்லா இருந்துச்சு. இது ஒரு நக்ஷி பாலில் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு மாடலுங்க. அவ்வளோ அழகாக ஷெங்கு வந்திருக்கு. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள். லக்ஷ்மி அம்மா உருவம் மட்டும் அப்படியே ஒரு சில மாதிரி தெரியுது. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் புட்டா கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இல்லைங்க. இந்த மாடல் நல்லா இருக்குது. நகாஷ் டைப்பில் இருக்குங்க இந்த கம்பல். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இது வேஸ்டேஜ் கூட கம்மியாக தான் இருக்குங்க. இங்கே கிராமுக்கு 60 rupees லெஸ் பண்ணிட்டு தான் இவங்க பில்லே போடுறாங்கங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. அந்த கீழே அந்த பறவை வரும். அதுக்கு கீழே பிளெயின் பால்ஸ் வருது. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரைஸ் பால்ஸ் கீழே ஹேங்கிங்கில் இருக்குது. அப்புறம் எமரால்ட் பீட்ஸ் இருக்குது. ஒயிட் ஸ்டோன், மெரூன் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள். இது ஒரு வலை டைப்பில் இருக்குது. ஹெவியான லுக் இருக்கிற மாதிரி ஒரு இயர்ரிங்ஸுங்க. நல்லா இருந்துச்சு இது. இந்த இயர்ரிங்ஸ் 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டட்டு கிட்ட ஒரு கெம்பு ஸ்டோன் ஒயிட் கலர் வரும். அப்புறமா யானை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பெரிய ஜும்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு எமரால்ட் பீடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஃப்ளவர் டைப்பு விதிர்ச்ச மாதிரி, அதுக்கு கீழே ஆஃப் ஹார்ட் சிம்பிள் வந்த மாதிரி அதுக்கு புட்டா வருது. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி லென்த்தாக இருக்குங்க. நம்ம ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி போட்டிக்கும் போது கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி காதில் போட்டால். இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், 2 ஜும்காஸ் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 லேயர்ஸில் ஜும்காஸ் வருது. ஹெவியாக இருக்கும் இது மாதிரி மாடல் போட்டால். ஸ்டட்டு கிட்ட ஒரு பறவை விதிச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த மாடலு. இந்த இயர்ரிங்ஸில் பாருங்கள், ஒரு ரூபி ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், கம்பல் கிட்டே இப்போ சைடில் சலங்கு வர மாதிரி மாடலு நல்லா இருந்துச்சு. இதுவுமே எல்லாமேங்க ஒரு 20 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் பண்ணலாம். அப்புறம் மேரேஜுக்கு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா வாங்கலாம். அது மாதிரி மாடல்ஸுங்க. எல்லாமே மேரேஜுக்கு எல்லாம் வாங்கி போடுற மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டம் தான். இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், கம்பல் கிட்ட மெலிசாக இருக்குது, பார்வையாக இல்லை. கீழே ஹேங்கிங் புட்டா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு ரெட்டு க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஒரு டெம்பிள் ஜுவல்லரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மா உருவம்
காது கிட்ட வர மாதிரி. அதுக்கு கீழே வந்து லக்ஷ்மி காசு வரும் இல்லைங்க, அது மாதிரி சுற்றும் வந்து லக்ஷ்மி அம்மா வரும் பதிச்சிருக்காங்க. ஹெவியான ஜும்காங்க, பெருசாக இருக்குது, கொடை ஜும்கா மாதிரி பெரிய ஜும்கா வருது. நல்லா இருந்துச்சு. இதில் பர்சன்டேஜ் கூட கம்மியாக தான் இருக்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த இயரிங்ஸ் பாருங்கள், 5 பவுன் இருக்குங்க, 40 கிராம் கிட்ட இருக்குது. எவ்வளோ ப்ராடான இயரிங்ஸ் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. காதில் போட்ட வேறு லுக். இன்னும் நம்ம கழுத்தில் கூட எதுவும் போட வேண்டாம், அது மாதிரி ஒரு மாடலுங்க. ஹெவியான புட்டை ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மெரூன் ஸ்டோன் வருது கீழே தொங்கிறதுக்கு, அதுக்கு கீழே முத்து ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ப்ராடான ஒரு ஜும்கா தெரியுங்களா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேலே இதில் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது, அதுக்குள்ளே கெம்பு ஸ்டோன் வருது. நல்லா இருந்துச்சுங்க. அது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். ஹெவி வெயிட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, லைட் வெயிட்டில் கூட இருக்குங்க. நான் இன்றைக்கி காட்ட போகிற வீடியோவில் எல்லாமே ஹெவி வெயிட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்ருக்கேங்க. ஹெவின்னா ஒரு 16 கிராம், ஒரு 2 பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஜும்காஸுங்க. இது நல்லா இருக்கும். இது மாதிரி எல்லாம் ஜும்காஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. போட்டால் ஒரு செட்டாவது இருக்கணும். எல்லாருக்கே லேடிஸ்க்கு ஜும்காஸ் அண்ணாவே பிடிக்கும். அதில் ஒரு செட்டாவது நம்ம ஜும்காஸ் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலுங்க. ஜும்கான்னாலே ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் இருக்கும். ஸோ அதனால் எல்லா லேடிஸ்க்கு பிடிக்கும். இந்த இயரிங்ஸில் பாருங்கள், பேர்டு வருது, அதுக்கு கீழே ரூபி கெம்பு ஸ்டோனு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே சலங்கு ப்ளைனாக இருக்குது. இந்த செகண்ட் கம்மல் பாருங்கள், க்ரீன் ஸ்டோனும் பண்ணியிருக்காங்க, ரவுண்டு பேட்டர்னில் வருது. கீழே வந்து ஒரு ஜும்காக்கி தொங்குற கிட்ட அதுக்கு உள்ளே வந்து ப்ளைன் பால் ஒன்று வருது. இது வேறு லெவல் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஒயிட் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் இருக்கிறதுனால லுக்கு அழகாக இருந்துச்சு. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பண்ணியிருக்காங்க. 2 போட்டா ஜும்கா வந்த மாதிரி, உள்ள கொடை ஜும்கா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஜும்கா. நல்லா இருந்துச்சு இந்த மாடலு. இதில் பாருங்கள், கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிங்க்கு சுற்று வருது, நடுவில் ஒயிட் வரும், அதுக்குள்ளே ஒரு க்ரீன் ஸ்டோன் வரும். நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஜும்கா நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு உள்ளே ஒரு முத்து வருது, ஹைலைட்டாக இருக்குது. அதுதான் இந்த ஜும்காஸ் பாருங்கள். இது ஒரு நக்ஷி டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்த மாதிரி பிங்க் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக தாங்க இருக்குது, ஆனாலும் 16 கிராம் கிட்ட இருக்குது. 1 2 அங்கே எக்கச்சக்கமான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், 2 லேயர்ஸில் லக்ஷ்மி காசு வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக, அதுக்கு சுற்று சலங்கு வந்த மாதிரி, அப்புறம் முத்து எமரால்டு வர மாதிரி, பவளம் வர மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கலாம். அது மாதிரி மாடல்ஸ் எல்லா பீட்ஸு கலெக்ஷன்லனும் ஜும்காஸ் இருக்குங்க. ஹெவியான ஜும்காஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்கிட்ட இருக்கும். அந்த காலத்தில் இருந்து கூட இது மாதிரி போடுவாங்க. க்ரீன் அண்ட் பிங்க்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி மாடலு. இது வந்து ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாடலு, க்ரீன் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. லக்ஷ்மி அம்மா தாமரை பூவில் உட்கார மாதிரி, கீழே பீட்ஸு அந்த சலங்கு வந்து ப்ளைன் சலங்கு வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மா வரும், கீழே ஒரு புட்டா வரும். இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நார்மல் புட்டா, அதுக்கு சலங்கு வருது. இது நல்லா இருந்துச்சுங்க இந்த இயர்ரிங்ஸு. இதுக்கு செட்டு கம்மல் பேங்கிள்ஸ் கூட பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு. இது பீகாக் ஃபெதர் இருக்கும் இல்லைங்க, அதில் வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாடல் தாங்க. இதுக்கே ப்ளைனாக இருக்கும், அங்கங்கே கெம்பு ஸ்டோன் வரும். இது ஒரு பிளாக் செமி பிளாக் ஆண்டிஸ் ஃபினிஷிங் தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு, ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் எமரால்டு பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் டைப்பில் காது கிட்ட வருது. அந்த புட்டாக்கு அந்த எமரால்டு ஹைலைட் பண்ணிவிட்டு வேறு லெவலாக இருக்குது. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், மேங்கோ ஷேப்பில் மேலே இருந்து கீழே வந்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2 லேயரில், இதுக்கு முன்னால் காட்டினேன் இல்லைங்க, அதுதான் அது. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், இதில் ரைஸ் பால்ஸு எமரால்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஜும்காக்கு கீழே ஹேங்கிங்கில். இதில் வந்து முத்து வருது. மேலே காது கிட்ட வந்து அப்படியே ஷங்கு மாதிரி வரும்.
இதில் வந்து லக்ஷ்மி வருது. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் தாங்க இது. நல்லா இருக்குது. என்ன மாடல் உங்களுக்கு ரெட் ஃபினிஷிங்க்கு வேணுமா, பிளாக் ஃபினிஷிங் வேணுமா, என்ன மாடல் வேணும்னாலும் இருக்குங்க. இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் தாங்க. ஒரு வாட்டி கடைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கொஞ்சோண்டு தான் சொல்கிறேன், காட்டுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. நகாஸ் மாடலில் இருக்குது இது ஒரு லக்ஷ்மி காஸ் மாடலு, ரூபி, எமரால்டு, போலு எல்லா மாடல்ஸில் இருக்குங்க. இது ஒரு சாதாரண நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு மாடல் பேட்டர்ன் தான். இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஒரு நக்ஷிட்டு பேங்கிள் இருமையில் இருக்கு இல்லைங்க, அது மாதிரி இருக்குது. இந்த இயர்ரிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பீகாக் இருக்கிற மாதிரி அந்த பிங்க் கலர் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நகாஸ் மாடலில் காது கிட்ட வரும். கீழே ஹேங்கிங்கில் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ரீன் ஸ்டோனு, அது மேலே இருக்கிறது ஒயிட் ஸ்டோனு. இது ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷு, இது ஒரு ரெட் ஆன்டிக் ஃபினிஷு. இது 2 லேயர்ஸில் அந்த ஸ்டோன்ஸ் வருது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டோன்ஸ் கிட்ட அவ்வளோ அழகாக இருக்குது லுக்கு பார்க்குறதுக்கு. 2 லேயரில் கொடுத்துருக்காங்க. ப்ளைன் சலங்கு வருது. சலங்கு வர கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் வருது, ஜெர்கன் ஸ்டோன்ஸ் போல். அவ்வளோ ஜொலிக்குதுங்க. மேலே லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. 2 லேயர்ஸ் இது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினாங்க. ஒயிட்டு முத்து வச்ச மாதிரி ஒரு மாடலான இயர்ரிங்ஸ். இது நான் ஃபஸ்ட்லவே காட்டியிருக்கேன். இதில் பீகாக் ஃபெதர் இந்த மாதிரி ஒரு க்ரீன் பீட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லக்ஷ்மி அம்மா உருவம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது ஜும்கா தான், ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஒரு மயில் காது கிட்ட வர மாதிரி, அதுக்கு கீழே ப்ளைன் புட்டா வருது, அதுக்கு கீழே ஒரு முத்து வச்ச புட்டா வருது. நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், ஒரு ரூபி கெம்பு ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கெம்பு ஸ்டோனும் நடுவில் கொஞ்சம் பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சுற்று குட்டி குட்டி கெம்பு ஸ்டோன் வருது, அதுக்கு கீழே பொட்டா வருது, அதுக்கு சலங்கு வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாடலுமே சூப்பரான மாடல்ஸுங்க. நல்லா இருக்குல்லங்க. இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் தான். எக்கச்சக்கமான மாடல்ஸ் நிறையா இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.